காதல் மோகினி. மகரபதி சொன்ன அரண்மனை இதுதானடா? ஆமா பெரியப்பா, இதேதான். வாங்க உள்ள போவோம். சரிடா, அந்த கார்ல இருக்கிற நம்ம வீட்டு பொம்பளை எல்லாம் நம்ம வடிவேல கூட்டியாந்து சொல்லு. சரிப்பா, நான் சொல்லிடுறேன். ஆத்தாடி, எத்தாத்தண்டி அரண்மனையா இருக்கு. நான் கூட அரண்மனை ஜமீன் சொன்ன உடனே நம்ம வீட்டை விட கொஞ்சம் பெருசா இருக்கும், இல்லாட்டி ஏதாச்சும் கருப்படைஞ்சு போய் பழைய கட்டடமா இருக்கும்னு நினைச்சேன். உண்மையிலே இது நிஜமான அரண்மனை மாதிரி தான் இருக்கு. பின்ன இருக்காதா? நம்ம தீரனும் அவன் பொண்டாட்டியும் தான் இங்க முன்னாடி இருக்கிற கேட்டெல்லாம் மாத்தி வச்சாங்களாம். நம்ம வடிவேலு தான் சொன்னான். மதினி, எங்க அண்ணனுக்கு இருந்த திறமைக்கு இது என்ன, இதை விட பெரிய பெரிய கோட்டையெல்லாம் கட்டியிருக்கோம். ஆனா இங்க இருந்த அந்த படுபாவி எங்க அண்ணனை என்ன கொடுமை செஞ்சானோ. விடுடி சரளா, வந்த உடனே ஆரம்பிக்க வேணாம். வீட்டுக்குள்ள போயிட்டு அப்புறம் வச்சுக்கலாம் வா. ஏல அம்புட்டு பயலுகளை இறங்கி என்னமோ ஹீரோ மாதிரி வேறாப்பா நடந்து போறானுங்க. இந்த பைக்கெட்டை யார் தூக்கிட்டு வர்றது? லக்கேஜ் எல்லாம் யார் எடுத்து வைக்கிறது? என்ன பேச பேச காதுல வாங்காமையா போறாங்க? அடே வேலு, யார? என்னையா கூப்பிட்ட தாய் கிழவி? உன்னையத்தான் கூப்பிட்டேன். நீ பைய தூக்குறது இருக்கட்டும், முத உன் கைய கொண்டா. அம்புட்டு சிரிக்கையிலும் அரண்மனைய பார்த்த மிதப்புல இறங்கி ஓடிட்டாளுகளே. உள்ள இருக்கேன்னு யாருக்காவது தோணிச்சாடா? அதானே, இத்தா தண்டி லக்கேஜ் விட்டுப்புட்டு அவங்க பாட்டுக்கு போறானுங்க. டேய், என்ன நக்கலா? விக்கலு, எம்புட்டு வாய் பேசுற. இன்னும் கார்ல இருந்து தன்னால இறங்க தெரியுதா உனக்கு? ஏல போசரட்ட பயல, நான் என்ன உன் அக்காளுங்க மாதிரி உன் பொண்டாட்டி மாதிரி குமரியாடா? வயசானவடா, கொஞ்சம் கைய புடி, இறங்கிக்கிடுதே. கொண்டா கையா. இப்படி ஏதாவது ஒண்ணுனா மட்டும் கிளவின்றது. மற்ற விஷயத்துல எல்லாம் குமரி பிள்ளை மாதிரி தான் நடந்துக்கிற நீ. எப்படி வாய்க்கிலேயே பேசும்போது மட்டும் உனக்கு வயசு குறைஞ்சிடுமா? டேய் வடிவேலு, இத பாரு, வந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு அமைதியா இருந்துட்டு போகணும். இது என் மகனோட புகுந்த வீடு, பாத்துக்க. ஆமா, அடுத்து உன் பேரன் புகுற போற வீடு. அதுக்கு என்ன இப்ப? மறுபடியும் சொல்ல மாட்டேன் வேலு. இங்க பாரு, ஒழுக்கஞ்சலுக்கமா நடந்துக்க, அம்பிட்டுதான். அதையே தான் தாய்க்கிழவி நானும் சொல்லுதேன். அங்க அசிங்கப்படுத்துற மாதிரி இங்க வந்து என்ன அசிங்கப்படுத்தப்படாது. டீசென்டா டிசிப்ளினா நடந்துக்கணும், பாத்துக்க. எதை பிசு பிசு நடக்கணுமா? ஏண்டா இத்தாத்தண்டி அரண்மனையில தரை கூட சுத்தம் செய்யாம வச்சிருக்காங்க? எதுக்கு நடக்கிறப்ப பிசு பிசுன்னு நடக்கணும்? உன்கிட்ட இங்கிலீஷ் பேசுனேன் பாரு. காலங்காத்தால கழுத்து இருக்காத. உன் மகங்களும் பேரங்களும் எனக்கு என்னன்னு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி நெஞ்சை வடைச்சுக்கிட்டு போயிட்டானுங்க. இந்த பையெல்லாம் யாரு தூக்குறது? அதுக்கு தானடா உன்னை கூட்டிட்டு வந்திருக்கோம். தூக்கிட்டு வாடா. உன்னெல்லாம் கை கொடுத்து இறக்கிலாம் விட்டுருக்க கூடாது. காருக்குள்ளேயே வச்சு பூட்டி இருக்கணும். பூட்டி தப்பு செஞ்சுவிட்டேன். போறேன் இரு. டேய், எவன்டா அது? என் தம்பி அனாத பையன்னு சொல்லி நக்கல் பண்ணுவேன். அவனுக்கு குடைச்சல் கொடுத்தவன் யாரா? வெளியில வாங்கடா முதல்ல. அண்ணே, யாருண்ணே அது? இம்புட்டு சவுண்ட் விட்டுட்டு இருக்காங்க. ஏதோ கொல்ல போறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வேற பயமா இருக்கு. அட நீ வேற, நானும் அதே பயத்துல தான் இருக்கேன். இரு, பெரிய வராரான்னு பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அச்சோ, சித்தப்பாவும் அப்பாவும் வந்துட்டாங்க போல. வந்த உடனே அலப்பறையை கூட்டிட்டாங்க. நான் உடனே போறேன். அப்பா, சித்தப்பா, வந்த உடனே ஆரம்பிக்காதீங்க. அந்த செந்தாமரைய நம்ம மிரட்டாமலேயே, அவங்ககிட்ட கோவப்படாமலேயே நம்மளோட பலம் என்னன்னு அவனுக்கு புரிய வைக்கணும். அப்படித்தானே பிளான் பண்ணி மாமா கிட்ட சொல்லிவிட்டேன். நீங்க ஏன் வந்த உடனே இப்படி கத்துறீங்க? எனக்கு புரியுது அகரா.
ஆனா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எனக்கு என் தம்பி ஞாபகம் வந்துருச்சுடா. என் தம்பிய இத்தனை டார்ச்சர் பண்ணிருக்கானே, அவனை சும்மா விட சொல்ற, வச்சு செய்ய வேணாம். செய்யலாம்ப்பா செய்யலாம். இப்ப இல்ல, அவன மாதிரியே நயவஞ்சகமா போய் அவனை கவுக்கணும். நீங்க நல்ல முறையிலேயே அவன்கிட்ட பேசுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். அப்படிங்கிற? ஆமா சித்தப்பா. டேய் ஆதவு, சூர்யா, தீவா, உங்க 3 பேருக்கு முக்கியமா சொல்றேன், அவங்க முன்னாடி தப்பி தவறி என்ன டேய் அண்ணனோ இல்ல அகரானோ கூப்பிடாதீங்க. மரியாதையா சித்தப்பான்னு கூப்பிடுங்கடா. சித்தப்பா! ஐயையோ சித்தப்பா, சித்தப்பா, என் அன்பு சித்தப்பா, எங்க போன நீ இம்புட்டு நாளா? நீ இல்லாம நாங்க எம்புட்டு ஏங்கி போன தெரியுமா? 12 வருஷமா உன்னை பார்க்காம நான் வளரவே இல்லை பாரு. நீ மட்டும் என் கூட இருந்திருந்தீன்னா நான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருப்பேன்ல. இப்படி இங்க வந்து உட்காந்துட்டியே சித்தப்பா. டேய் என்னடா இன்னும் அந்த செந்தாமரை வராம நடிப்ப கூட்டுற? சித்தப்பா, பின்னாடி பாரு, யாரோ நடந்து வந்துட்டு இருக்காங்க. டேய் லூசு பையலே, அவங்களுக்கு நம்மளை பத்தி நல்லாவே தெரியும். ஆக்சுவலி இந்த பிளான்ல அவங்களும் ஒரு ஆளுதான். ஐயய்ய, இம்புட்டு நேரம் தம் கட்டி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதெல்லாம் வேஸ்டா போச்சா? ஆமாடா, மோகனாக்கும் இந்த அம்மாவுக்கும் தவிர மற்ற எல்லாத்துக்கும் நான் தீரேந்தேன். சரியா? அதுக்காக வேற யாராவது வந்தாங்கன்னா இப்படி ஓவரா நடிச்சு காட்டி கொடுத்துறாத, அமைதியா இரு. சரி சரி, நீ சூர்யா ஆதவனை கூட்டிட்டு மேல் மாடியில போய் இரு, நான் வரேன். சரிண்ணா. வாங்க வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோத்தா. நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேங்க. உங்களை பத்தி தீர நிறைய சொல்லியிருக்க. அப்படி இன்னைக்கு தான் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எனக்கும் உன்னை பார்க்கறக்கு ரொம்ப சந்தோஷமா தாயா இருக்கு. உன்னை பார்த்தா எனக்கு ஒரு மக இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குத்தா. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அரண்மனையே நிறைஞ்சா அப்படி இருக்கு. ஏன் தாத்தா பாட்டியும் இந்த அரண்மனையில தான் இருந்தாங்க. எனக்கு கூட பிறந்தவங்கன்னு விமலாவும் என்னுடைய விஜயன் தம்பியும் மட்டும்தான். என் தாய் மாமாவையே நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதால எனக்கு பெருசாக சொந்த பந்தன்னு யாருமே இல்லைங்க. இன்னைக்கு நீங்கள் வந்தோடனே இந்த அரண்மனை எவ்வளோ கலகலன்னு இருக்கு பாருங்க. இனிமே உனக்கு சொந்தம் இல்லைன்ட்டு ஏத்தா கவலைப்படுற? நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம்ல, எங்களுக்கு 1000 சொந்தக்காரங்க எங்கள் ஊரில் இருக்காங்க. எல்லாரையும் கூட்டியாந்துருவோம் விடு. நீங்கள் இப்படி சகஜமாக பேசுகிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதுவே போதும். இங்க என்ன சத்தம்? நீங்க 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 மாமா, இவங்க தான் தீரனோட குடும்ப மாமா. அது அனாதையெல்லாம் இல்லையா. இவங்களோட சண்டை போட்டுட்டு தனியாக வந்ததுனால நம்ம கிட்ட அவருக்கு யாருமே இல்லைன்னு போய் சொல்லிக்கிற. அப்படி இவங்க அதோ அந்த 2 பேரும் தான் தீரனோட அண்ணனுங்க. அங்கே பின்னாடி சிகப்பு புடவையும் ப்ளூ புடவையும் கட்டியிருக்காங்கல்ல, அவங்க தான் அவங்களோட அண்ணிங்க. அப்புறம் பின்னாடி ஊதா கலரில் சுடிதார் போட்டவங்க தான் அவரோட தங்கச்சி, பேர் சரளாவாமா. இங்கே இருக்கிற இவங்க வயசானவங்க தான் நம்ம சம்பந்தியம்மா மாமா. ஓ அப்படியா? ஆமாம் மாமா, இப்போ தான் வந்தாங்க. அதான் வந்தவங்க கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு கிடந்தேன். இவரு நம்ம மோகனாவை அன்னைக்கு நம்ம வீட்டிலேருந்து கூட்டிட்டு போனவர் தானே? அட ஆமா இல்ல, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நானும் யோசிச்சுட்டு தான் கிடந்தேன். கடைசியில இது மோகனாவோட வீடு தானா? கடைசியில மோகனா வீட்டுல தான் என் தம்பியும் இருந்திருக்கானா? கடைசியில அவன் மச்சின மகளை தான் நம்ம பிள்ளைய காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பாங்க போலன்னே. என்னது நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியலையே. அது ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோகனாவை என் பேரனுங்க தான் கொஞ்சம் காவாலி பயலைக்கிட்டேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த பிள்ளை இந்த அரண்மனையோட அட்ரஸ் கூட சொல்லாமல் எங்கள் வீட்டில் தான் 2-3 மாதம் கிடந்துச்சு. பாவம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கோன்னு நாங்களும் கூடயே வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா தான் இதா உங்கள் பின்னாடி நிற்கிறாரே அந்த ஐயா அந்த பிள்ளையை வந்து கூட்டிகிட்டு போனா. அப்படி இம்புட்டு தான் நடந்துச்சு. நீ மோகனாவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருந்தீனா அவன் இந்த வீட்டை விட்டு போயிருப்பா. அப்புறம் வச்சுக்கிற இரு. ஓ அப்படியாமா, ரொம்ப நல்லதா போச்சு. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தாப்புல என் பசங்கள்லாம் சேர்ந்து மோகனாவை காப்பாத்திட்டானுங்க. அதுவே எனக்கு போதும். என்ன இவன் இம்புட்டு பெரிய குடும்பத்தை கூட்டியாந்துருக்கான்? இவன் குடும்பம் வரப்போகுதுன்னா எது ஏப்பச்சாப்பையா 4 பேர் வருவாங்க, கூட்டு வச்சு மிரட்டி இவனையும் அவங்களோட சேர்ந்து விரட்டி விட்டுலான்னு பார்த்தா இவன் என்ன இம்புட்டு பெரிய குடும்பத்தை கூட்டிட்டு வந்திருக்கான்? இவங்க பெரிய சண்டைக்காரங்களாச்சே. எப்படியும் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும். இந்த தீரனும் நம்மளை பத்தி எதுவும் அவங்க கிட்ட சொல்லல போல, அதான் நார்மலா பேசுறாங்க, அதையே மெயின்டைன் பண்ணிக்கிடுவோம். ஆமாமா, எங்க ரணதீரன் சொன்ன மாதிரி நீங்க மட்டும் அன்னைக்கு எங்க மோகனா குட்டி காப்பாத்தலன்னா நினைச்சே பார்க்க முடியாது. அதுக்கு ரொம்ப நன்றிமா. நன்றியெல்லாம் எதுக்குங்க, ஏதோ
ஒரு கோவத்துல என் சின்ன மகன் இங்க வந்து உட்காந்துட்டான். 11 வருஷம் என் பிள்ளைய விட்டு பிரிஞ்சிருந்தோம். நேத்துத்த திடீர்னு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொன்னேன். என்ன வந்த இடத்துல என் மருமக தான் இல்லாம போயிடுச்சு. எப்படியும் என் மகனும் மருமகளும் உசுரோட இருப்பாங்க. அதுவே எனக்கு போதும். இங்க என்ன சத்தம்? அப்பா, யார் இவங்கலாம்? யார் இந்த பையன்? கை காலில் இம்புட்டு கட்டோட காசு பணம் எதுவும் கேட்டு வந்திருக்கானா? பெரியம்மா, அவன் என்னோட பையன். கொஞ்சம் அடிபட்டுச்சு, அதான். ஐயா, அன்னைக்கு மோகனாவை கட்டிக்க போறேன்னு ஒரு தம்பி டிப்டாப்பா வந்து நின்னுச்சே, அதுவா இது? இவனுக்கு என்ன அடிபட்டுச்சா இல்ல யாருக்கிட்டையும் அடி வாங்கிட்டானா? நான் சொல்றேன்னா பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஆமா, இப்படி போட்டு போட்டிருக்கானுங்களே, எத்தனை பேர் தம்பி அடிச்சானுங்க? கைக்கிழவி, உனக்கு இருக்கிற குசும்பு உன் பேரன் பெருமையை பாடுறதுக்கு இதான் உனக்கு நேரமா? எங்களையெல்லாம் விட நீ ரொம்ப நல்லா நடிக்க. அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, தடிக்கி விழுந்துட்டான், அம்பிட்டுதான். நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, வாங்க உள்ள வந்து காப்பி குடிங்க. அது நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. எங்க அத்தை ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிவிட்டாங்க. உங்க பையனை அசிங்கப்படுத்தலாம் நாங்க நினைக்கலங்க. அது வந்து எனக்கு புரியுதுமா. உங்களை மாதிரியே நானும் என் பையனை வளர்த்துருந்தா இன்னைக்கு திமிரா கர்வமா இருந்திருப்பேன். என்ன பண்ண, சோட போயிட்டனே. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான். நம்ம வளர்க்குற வளர்ப்புல தான் இருக்கு. அகரன் உங்களை பத்தி நிறைய சொன்னான். கண்டிப்பா உங்க பையன் கெட்டவனா இருக்க வாய்ப்பே இல்லை. அவனுக்கு நல்ல விதமா எடுத்து சொல்லுங்க. சரிங்க, எல்லாம் மாறும்னு நம்பிக்கை இருக்கு, பார்க்கலாம். நீங்க வாங்க, வந்து காப்பி தண்ணி ஏதாவது குடிங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம எல்லாம் பேசலாம். ஆமா, வந்ததுல இருந்து இந்த மோகினி பிள்ளை கண்ணிலேயே படலையே, எங்க அதை காணோம்? பாட்டி, வாடா வாடா கண்ணு, உன்னதான் இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு கிடந்தேன். பார்த்து எம்பிட்டு நாள் ஆச்சு. நல்லா இருக்கியாத்தா? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்புட்டு பேரும் நல்லா இருக்கோத்தா. ஏத்த ஏதோ நம்ம எல்லாம் பொண்ணு பார்க்க வந்த மாதிரியும் மோகனா வெக்கப்பட்டுக்கிட்டே போய் நிக்கிற மாதிரியும் இந்த சீன் இருக்குல்ல? அட ஆமாட்டி, நான் மகரம் தானே மோகனாவை கட்டிக்க போறான். அதுக்கு என்ன, இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தோம்னே வச்சுக்குவோம். சரி சரி, வாங்க எல்லாரும் சாப்பிட்டு பேசிக்கிடுவோம். ஆமா, நீங்க எல்லாரும் இருக்கீங்க, வடிவப்பா எங்க காணோம்? நான் இங்க இருக்கேம்மா. நீயாவது என்ன பத்தி யோசிச்சியே? என்னது பின்னாடி நாய் கத்திக்கிட்டே இருக்கு? ஆமாம்மா, அந்த நாயை கொஞ்சம் கம்முன்னு இருக்க சொல்லு. ஏதோ நான் திருட வந்தவ மாதிரி என்னை பார்த்து குறைச்சிக்கிட்டே கிடக்கு. என்ன பண்ண மாமா, உன் முகர கட்ட அப்படி சொல்லுவிடா, சொல்லுவ. அப்படியே என்ன மாதிரி தான் என் அக்காளுங்க, என் அக்காளுங்க மாதிரி தான் நீயே. அப்போ உன் மூஞ்சி கட்டையும் எப்படி இருக்குன்னு பாத்துக்க. டேய், வந்தோடனே ஆரம்பிக்கணுமா? வாங்கடா எல்லாரும் போய் குளிச்சுட்டு சாப்பிடுவோம். ஏய் மோனா, நீ கொஞ்சம் என் ரூமுக்கு வந்துட்டு போ. மாமா, எல்லாரும் இருக்காங்க, நான் வரமாட்டேன். மரியாதையா உள்ளவா. இல்ல, நான் வரமாட்டேன், நீங்க போங்க. இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்ட, இரு. அச்சோ மாமா, என்ன பண்றீங்க? யாராவது பாத்துருவாங்க, விடுங்க. என்னப்பா இது, தீரனோட குடும்பம் வந்து இங்க உட்காந்துருக்காங்க. ஆமாடா வீரா, எனக்கும் அது அதிர்ச்சியா தான் இருக்கு. அவனுக்கு யாரும் இல்லைன்னு நானும் அசால்ட்டா விட்டுட்டேன். இப்பவே இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம ஆளுங்களை வச்சு நான் கண்டுபிடிக்கணும். எதா இருந்தாலும் சரி, நீ உன் ரூமை விட்டு வெளியிலேயே வராத. ஏதோ பிளானோட தான் உள்ள நுழைஞ்சிருக்கானுங்க, அப்படித்தான் எனக்கு தோணுது. உன்னால தனியா அவனுங்களை சமாளிக்க முடியாது. நம்ம ஆளுங்க இன்னும் 10 பேரை வீட்டை சுத்தி காவலுக்கு போட்டிருக்கேன். நீ பயப்படாதடா, தைரியமா இரு. தீரனை பத்தி முழுசா கண்டுபிடிச்சிட்டு நான் வரேன். அப்பா, அவங்களுக்குலாம் பயந்துட்டு என்ன வீட்டுக்குள்ள உட்கார சொல்றீங்களா? வீரா, அப்பா சொன்னா கேளு. உனக்கு இப்போ உடம்பு வேற முடியல, பத்திரமா இருடா, நான் போயிட்டு வந்துடுறேன்.